ஏன்னா இங்கே பயம்ன்ற ஒன்று இல்லவே இல்லை யாருக்குமே. ஒரு மர்டர் பண்ணிட்டாலே ஜாமீன்ல இத்தனால வெளியில வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசக்கூடிய காணொலிகளை நம்ம பார்க்க முடியுது, நிறைய ரவுடிகள் பேசுறதெல்லாம். அதனால இதை மாதிரி கடுமையான தண்டனை ஒருத்தர் 2 பேத்துக்கு இல்லை, தப்பு பண்ண யாரா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஒரு அச்சம் ஏற்படும். ஐயையோ நம்ம நிதானம் இழந்து கூட இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அதான் நம்ம வடிவேல் சொல்லுவார் இல்லையா, கண்ணு முன்னாடி வந்து போகும்ல அப்படின்னு. அது போல இந்த மாதிரி சம்பவங்கள் கண்ணு முன்னாடி வந்து போற மாதிரி பல சம்பவங்களை காவல்துறை செய்யணும். செய்யும் போது தாங்க இந்த குற்றம் நடக்காது. என்னங்க அப்ப வன்முறையை நம்ம ஆதரிக்கிறோமா அப்படின்னு கிடையாது. ஆனா வன்முறை செய்யக்கூடிய வன்முறையாளர்களுக்கு வன்முறைன்றது ஒரு ஆபத்தான விஷயம் இல்லை, அது ஒரு நல்ல விஷயம்தான். அதைத்தான் நம்ம சொல்றோம். இந்த 3 பேருமே வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்கன்னு தான் இருக்கணும் வரலாற்றுல. ஏன்னா அவங்க திரும்ப வெளியில வந்துட்டாங்க, தண்டனை பெறல அப்படின்னா அப்புறம் நோ யூஸ் தான். நீங்க முட்டியில சுட்டாலும் சரி, இல்லை எங்க சுட்டாலும் சரி, அது எந்த விதமான பலனும் இல்லை. ஆனா இந்த வழக்குல நம்ம பல முறை நம்ம சொல்லியிருக்கிறது தான் இதுலையும் சொல்றேன், உடனடியாக விசாரிச்சு உடனடியாக கடுமையான தண்டனை அப்படி நீங்க கொடுக்கும் பட்சத்துல தான். ஏன்னா இதுல நீங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் உண்மை என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்துட்டாங்க, அடையாளம் காமிச்சிட்டாங்க, வெளியில சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரே வண்டியில 3 பேரும் பயணம் பண்ண ஃபுட்டேஜையும் போலீஸ் எடுத்துட்டாங்க. இந்த 3 பேரும் குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையன் அவர் தலையில 3 அருவாள் விட்டு அவருமே சொல்லிட்டாரு இந்த நபர்கள் தானே. இதுக்கு மேல நீங்க விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை.